பல பெரிய புள்ளிகள் தொகுதி மாறப்போறாங்க போல இருக்கு. நீங்க வந்து சிஎம் சொன்னீங்க, குளத்தூர்ல இருந்து திருவாரூர் போற போறாருன்னு. அன்பில் மகேஷ் வந்து சென்னையில எங்கேயாவது நிக்கலாமான்னு பாக்குறாரு. அவர் அங்கேயே தான் நிக்கிறார். அது மட்டும் இல்லாம பொன்முடி வந்து விழுப்புரத்துல இருந்தார், மறுபடியும் திருக்கோவிலூர் தான் இப்ப நின்று ஜெயிச்சிருக்காரு, மறுபடியும் திருக்கோவிலூர். அதே மாதிரி பல முக்கிய நீங்க அதே போல சேகர்பாபு அவர்கள் வந்து ஆர்கே நகர் போறாரு அப்படின்னு பல விஷயங்களை சொல்றீங்க. ஏன் சார் இந்த கலக்கம் திமுகக்குள்ள? அவங்க தொகுதியை விட்டு இன்னொரு தொகுதிக்கு போகணும். குறிப்பாக மேயர் பிரியா அவர்கள் வந்து பிரியாக்கெல்லாம் சீட்டு கிடையாது, விட்டுருங்க. அப்புறம் பெரம்பூர்ல நிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி. பரந்தாமனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சேகர்பாபு போர்க்கொடி தூக்கி இருக்காரு. ஏதாவது நடக்கும், ஆனா பிரியாவுக்கு சீட்டு கிடையாது. அதனால அதை விட்டுருங்க. அவங்க இதோட பிரியாவுடைய இதை முடிச்சு பாதுகாப்பாக அமுச்சு விட்ருவாங்க, ஓய்வு பெற்ற வழி அனுப்பலான்னு. அதனால் அதை விட்டுருங்க. மற்றவர்கள் வந்து மாறுதல் இதெல்லாம் நடக்குது. கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட மோதல், இளைஞர் அணிக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கணும்னு ஒரு பக்கம். அதில் இவர் இதான் சான்ஸ்னு உதயநிதி ஆட்கள் அதிகமாக இருக்கு, அவர் ஆட்கள் இறக்க பார்ப்பார். 2016 ஏடிஎம்கில் ஒரு இது நடந்தது இதே மாதிரி. சசிகலா அவங்க டீம் வந்து அதிகமாக உள்ளே இறக்குனாங்க. ஜெயலலிதா இது பண்ணுறத விட நம்மளுடைய விசுவாசிகள் அதிகமாக இருக்கணும்னு. ஜெயலலிதா அது எல்லாத்தையும் வாங்கி ஒரே கோடு போட்டு ஆளெல்லாம் மாற்றினாங்க. அதில் சில பேரை தோக்கடிக்கிற இதெல்லாம் நடந்தது. வைத்தியலிங்கம் உட்பட மாதிரி. வைத்தியலிங்கம் தோத்தாலும் ராஜ்யசபா கொடுத்தாங்க. அதனால தான் ஜெயலலிதா கோவப்பட்டு ராஜ்யசபா கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இதில் நடக்குது டிஎம்கேல. அதில் என்னென்னா உதயநிதிக்கான ஆட்கள் அதிகமாக உள்ளே இறக்கிறதுன்றது ட்ரை பண்ணுறாங்க. கனிமொழி அவங்க பக்கம் பண்ணுறாங்க. பெண்ணு மாப்பிள்ளை அவர் ஏதாவது ஒன்றா கட்சி நம்ம கையில் எடுக்கணும்னு ஒரு இது இருக்கும்ல. அதனால் அவர்கள் தரப்பில் சீனியர் அமைச்சர்கள் இந்த முட்டல் மோதலுக்கு பிறகு பெரிய கூட்டணி கட்சிகள் இவ்வளோ பிரச்சனையில் இப்போ திமுக சந்திச்சிட்டு இருக்குது. போக போக இந்த ஜனவரியிலேருந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள்.